கொழும்பு துறைமுக நகர மோதலுக்கு காரணமான சீன பிரஜைகள் இலங்கையில் எவ்வித சட்டப்பூர்வமான தொழில்களிலும் ஈடுபடவில்லை எனவும் அவர்கள் சுமார் 4 மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சீன பிரஜைகளிடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் நேற்று பிற்பகல் சிங்கப்பூர் செல்வதற்காக சென்றபோது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு துறைமுக நகருக்குள் சீன பிரஜைகள் 2 குழுக்களுக்கு இடையில் நேற்று அதிகாலை மோதல் ஏற்பட்டது. நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் கொழும்பு துறைமுக நகரின் தொங்கு பாலத்தில் மீன்பிடிப்பதற்காக சென்றிருந்த 3 சீன பிரஜைகளை நேற்று அதிகாலை 2 மணியளவில் அங்கு வந்த சுமார் 20 பேரை கொண்ட மற்றொரு சீன குழுவினர் துப்பாக்கி முனையில் தாக்கி கடத்திச் சென்றிருந்தனர். பின்னர் 2 சீன பிரஜைகள் துறைமுக நகருக்குள்ளேயே ஓரிடத்தில் வேன் ஒன்றில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் விடப்பட்டிருந்ததுடன் கடத்தப்பட்ட மற்ற நபரின் சடலம் அஹலேகுட பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்த நபரின் உடலில் பலத்த காயங்கள் காணப்பட்டதுடன் அவரது கை, கால்கள் மற்றும் கண்கள் கட்டப்பட்டிருந்தன. மீட்கப்பட்ட போது சடலம் கற்களால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த சீன பிரஜையின் சடலம் தற்போது அவிசாவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபருடன் இருந்த மற்ற 2 சீன பிரஜைகளும் சடலத்தை அடையாளம் காண்பதற்காக இன்று அவிசாவளை வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த கொலையுடன் தொடர்புடைய நபர்கள் வந்ததாக கூறப்படும் கார் ஒன்று அஹலேகுடையில் கண்டெடுக்கப்பட்டதுடன் குற்றச்செயலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மற்றும் ஒரு சொகுசு ஜீப் வண்டி பாதுக்க பகலபோப்பே பிரதேசத்தில் நேற்றிரவு கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. விசாரணைகள் தொடர்பான அறிக்கையொன்றை போலீஸ் மா அதிபருக்கும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்திற்கும் விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகர் உள்ளிட்ட கொழும்பின் பல பகுதிகளில் வசிக்கும் சீன பிரஜைகளின் பாதுகாப்பு தொடர்பில் கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கணினி குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பில் சீன பிரஜைகள் உள்ளிட்ட பெருமளவான வெளிநாட்டவர்கள் கடந்த சில மாதங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கைது செய்யப்பட்டனர். குறித்த இடங்களில் பெரும்பாலானவை சீன பிரஜைகளான மேற்பார்வையாளர்கள் என அழைக்கப்படும் குழுவினராலேயே வழிநடத்தப்பட்டுள்ளனர். துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு ராச்சியத்தை மையமாக கொண்டு இயங்கும் சீன பாதாள உலக குழு ஒன்று மியான்மர், லாவோஸ், கம்போடியா உள்ளிட்ட பல நாடுகளை பயன்படுத்தி கணினி குற்ற வலையமைப்பொன்றை நடத்தி வந்துள்ளது. எனினும் தொடர்ச்சியான ஊடக விழிப்புணர்வுகள் மற்றும் சர்வதேச தலையீடுகள் காரணமாக குறித்த நாடுகளில் சீன பாதாள உலக குழுக்கள் தொடர்ந்தும் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டது. கடந்த ஆண்டு ஐக்கிய அரபு ராச்சியத்தின் பல இடங்களில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பெருமளவானோர் அந்த நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்டனர். இந்த மோசடியை வழிநடத்திய பிரதான சீன பாதாள உலக குழு ட்ரையட்ஸ் கும்பலாகும். அவர்கள் உலகெங்கிலும் சீன மக்கள் வாழும் நகரங்களை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். இந்த குற்றக்கும்பல் மியான்மர் உள்ளிட்ட ஏனைய நாடுகளில் பயன்படுத்திய பிக் புச்சரிங் என்ற முறைமையை இலங்கையிலும் நடைமுறைப்படுத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது.